இந்த 1 ரூபி தவிர்த்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட? நான் வந்து ஹெல்மெட் தவிர உங்களுக்கு கவர் பண்றதுக்கு வண்டி கவர் கொடுக்குறேன். இந்த வண்டி எடுத்தாலும் நான் ஃபுல் டேங்க் பெட்ரோல் பண்ணி கொடுப்பேன். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுங்க, அது ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். இது தனியா 4 ஆப்ஷன் இன்னும் தனியா வச்சிருக்கோம். அப்பாச்சி RR 310 கூட பண்ணோம். இப்போ 32,000ல 100+ ஸ்கோர் மட்டும் இருந்தா போதும். இது நம்ம ஸ்டார்டிங்ல 1 ரூபி ஸ்கீம்ல மென்ஷன் பண்ணோமா, அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். 1 ரூபிக்கே பண்ணுங்க. ப்ளஸ் வந்து யாரோ ஃப்ரெஷர் இருக்காங்க, இனி வரைக்கும் ஏதோ டிரான்சாக்ஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுக்கிறாங்க, அது -1 ஸ்கோர் கேஸ் அவங்களுக்கு கூட பண்ணி கொடுத்துடலாம். பைக் வந்து வேணாம் நம்ம போட்டு வேற பைக் வாங்கலான்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆஃபர் இருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட இருக்கு. ப்ளஸ் அதுக்கு வந்து தனியா என்னன்னா 2000 ரூபீஸ் நான் மார்க்கெட் ரேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இப்போ நான் சில ஷோரூம் போகிறோம்னு வச்சுக்கலாம், பெரிய பெரிய பைக்லாம் வாங்கும்போது நம்ம வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்கும். ஃபாரின் இருக்கட்டும், KTM இருக்கட்டும், ஒரு 30 days கிட்ட வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு பைக் வாங்கும்போது எத்தனை நாள் வெயிட் பண்ணுறாங்க? சார் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் 3 days. இது எப்படி தான் பாசிபிள்? இப்போ ஆக்சுவலாக ஷோரூம்லேயே இது பண்ண முடியாது, உங்களால் எப்படி பண்ண முடியுது? அது வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் தாம்பரத்தில் ஒரு ஷோரூமில் பைக் வாங்குறேன்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே கடையில் போய் கொடுத்தா சர்வீஸ் கொடுப்பாங்கன்றாங்க. நம்ம கடையில் அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லா வண்டிக்கும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு சார். இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே வண்டி வாங்கினா இங்கே மட்டும் சர்வீஸ் விடணும் இல்லை. நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த கம்பெனியோட வண்டி வாங்குறோம் அவங்க கம்பெனிங்க இங்கே ஃப்ரீயாக சர்வீஸ் விடலாம். இதில் மக்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும், இதெல்லாம் வேணாம் நம்ம ஷோரூமே போயிடலாம் அப்படின்றாங்க. அது பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யமா ஷோரூம் போனீங்கன்னா அவங்க வந்து பசினோ பற்றி ஏசெட்ஆர் பற்றி தான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஜூபிட்டர் பற்றி கேட்டீங்க, ஜூபிட்டர் பற்றி என்னன்னு தெரியாது. இங்கே வந்தீங்கன்னாக்கா நான் வந்து TVS இருக்கட்டும், ஹாண்டா இருக்கட்டும், யமா இருக்கட்டும், எல்லா வண்டியோட இப்போ நான் ஏற்றுற அந்த மாதிரி EV பைக் வாங்குறேன்னா அதுக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணி? ரிஃப்ளெக்ட் மீடியாலேருந்து யாரோ வீடியோ பார்த்துட்டு ரிஃப்ளெக்ட் மீடியா மென்ஷன் பண்ணி யாரோ வந்தாங்கனாக்கா எல்லா வண்டிக்கும் நான் 5 கிராம் சில்வர் காயின் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்டியாக கொடுக்குறேன். வணக்கம் தான். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட்டு இந்த 1 ரூபிக்கு கொடுக்குற கான்செப்ட் எப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு? சார் ஸ்டார்டிங்கில் 2020 கொரோனா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து கையில் காசு இல்லை, இது வந்து இது ரேப்பிடோ ஓட்டணும், இது காசு இல்லை, டவுன் பேமெண்ட் இல்லை, வண்டி வேணும். அப்போது ஒருத்தருக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க, எனக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, எனக்கு லோன் வந்து செக் பண்ணி பாருங்க. சரி, அவனுக்கு செக் பண்ணி பார்த்தம்போது தான் தெரிஞ்சது 1 ரூபியில் நிறைய பேருக்கு இது பண்ணலாம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அவன் தான் இனிஷியேட்டிவ் எடுத்த பிறகு தான் இது ஐடியா வந்தது. கரெக்டாக. ஓகே. நீங்கள் 0 பேமெண்ட்டில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது 1 ரூபின்னு வைக்கிறதுக்கு என்ன காரணம்? சார் கஸ்டமர் வந்து அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. 0னா ஒரு இதுவாக இருக்கும். சரி, அதுக்காக 1 ரூபி அவங்க கிட்ட தான் வாங்கி வண்டி கொடுத்துடலாம், அது பே பண்ணி தான் வாங்கியிருக்கோம் ஃபீல் இருக்கும். ஓகேயா, அது ஒரு மைண்ட் செட் தான், வேற எதுவும் இல்லை. ஓகே. அதே மாதிரி இந்த 1 ரூபி தவிர்த்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட? சார் நீங்கள் பேசிக்காக ஏதோ ஷோரூம்லேருந்து வண்டி வாங்கினா உங்களுக்கு வெறும் ஹெல்மெட் தான் கொடுப்பாங்க. நான் வந்து ஹெல்மெட் தவிர உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு வண்டி கவர் கொடுக்குறேன். ரெயின் கவர் மாதிரி கொடுத்து, ரெயின் கவர் அது வந்து எந்த ஷோரூமில் போனால் உங்களுக்கு 300-350 சார்ஜஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலும் நான் ஃபுல் டேங்க் பெட்ரோல் பண்ணி கொடுப்பேன். மேபி எக்ஸல் இருந்தாலும் சரி, ஆக்டிவா இருந்தாலும் சரி, R15 இருந்தாலும் சரி, எல்லா வண்டிக்கும் ஃபுல் டேங்க் பெட்ரோல். எல்லா ஷோரூம்லயும் போட மாட்டாங்க, 50 ரூபா 100 ரூபா பெட்ரோல் லிட்டர் மேக்ஸிமம் போட்டு கொடுப்பாங்க சார். அதுக்கு மேலே போட மாட்டாங்க. நான் வந்து எல்லாம் அந்த கான்செப்ட் வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் எல்லா வண்டிக்கும் பண்ணி ஒரு 15,500 கிட்ட வந்துடும் பெரிய வண்டிக்கு. ஓகே. ஸோ அது காம்ப்ளிமெண்ட்ரியா வந்துடும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுங்க, அது ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். ஆனால் சில யங் பீப்புள் இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேணாம், வேற ஏதோ ஆப்ஷன் கொடுப்பேன். ஆமாம், அவங்க மேபி மாடிஃபை பண்ணுவாங்க, வேற மாதிரி பம்பர்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து தனியாக 4 ஆப்ஷன் இன்னும் தனியாக வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது செப்ரானிக் 4.1 ஸ்பீக்கர் ஒன்று வச்சிருக்கோம். ஓகே. இல்லை 20 கிராம் சில்வர் காயின் வச்சிருக்கோம். ஓகே. இல்லை சில பேர் வந்து இனிஷியல் இல்லை எனக்கு கையில் காசு கொடுத்துருங்க, கேஷ்பேக் வச்சிருக்கோம். அதுக்கும் எவ்வளோ தருவீங்க? 2000 ரூபீஸ் பர் வெஹிக்கிளுக்கு கேஷ்பேக் கொடுத்துருவோம். இல்லை லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்தால் போட் கம்பெனியோட ஸ்மார்ட் வாட்ச் ப்ளஸ் ஜெப்ரானிக்ஸோட ஏர்பாட் செட் ஒரிஜினல். நீங்க 1 year வாரண்டி எங்க வேணாலும் கிளைம் பண்ணலாம் நீங்க. சோ இது காம்போ ஒரு தனியா கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நம்ம ஷோரூம்ல வாங்குறதுக்கும் நம்ம கடையில வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் பேசிக் திங் வந்து RTO சார்ஜஸ் நான் தனியா வாங்க மாட்டேன். எந்த வண்டி இருந்தாலும் RTO சார்ஜஸ் தனியா வரும். அதுலயே வந்து 1300 ல இருந்து 1500 உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது. பிளஸ் உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரது வந்து நான் அப்படியே கஸ்டமருக்கு ரிஃப்ளெக்ட் ஒரு மார்ஜின் வைப்பேன். அந்த மார்ஜின் வச்சு மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நீங்க உங்ககிட்ட எல்லா வண்டியுமே 1 ரூபிக்கு இருக்கா, இல்லாட்டி சில குறிப்பிட்ட வண்டிகள் தான் 1 ரூபிக்கு தருவீங்களா? சார் சில மாடல்ஸ் எல்லாம் நான் சொல்ற எல்லா மாடல்ஸ்ல பேசிக் மாடல்ஸ் வந்து நான் 1 ரூபிக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஸ்டார்டிங் வித் TVS Jupiter 110, TVS Ntorq, TVS Apache, TVS Ronin,
டிவிஎஸ் ரேடியான், டிவிஎஸ் ரைடர். ஓகே. டிவிஎஸ்ல இந்த மாடல் நான் வந்து 1 ரூபியில பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா யமஹால பாத்தீங்கன்னாக்கா FZ, R15, RZR, பசினோ, இது 4 மாடல் யமஹால. ஹோண்டால பாத்தீங்கன்னா ஆக்டிவா, டியோ, பிளஸ் வந்து வெஸ்பால வந்து 125 SXL மாடல் வருது, அது பேசிக் மாடல். ஏத்தர்ல கூட நாம பண்ணிட்டு இருக்கோம். 450 EV கூட பண்றீங்க. EV கூட பண்றோம். 450S, ரிஸ்டா S. டிவிஎஸ்ல கூட iQube வந்து பேசிக் மாடல் நம்ம 1 ரூபியில பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய மோஸ்ட்லி இப்போ RE பக்கம் போறாங்க, ராயல் என்ஃபீல்ட் பக்கம் போறாங்க, MT, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டியூக், அந்த மாதிரி போறாங்க. அந்த மாதிரி பைக்குலாம் எப்படி உங்களுக்கு அணுக முடியும்? லோ இனிஷியல் பண்ணி கொடுத்துடலாம் சார். 20-25,000 20-25க்குலாம் 20-25,000 பண்ணிட்டு இருக்கோம். KTM டியூக் 200, ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350, ஹண்டர், அப்புறம் இது அப்பாச்சே 200, அப்பாச்சே RR 310 கூட பண்ணோம் இப்போ 32,000ல. சூப்பர். ஸோ லோ டவுன் பேமெண்ட்ல பண்ணி கொடுத்துருவோம். ஆனா உங்களுக்கு சிவில் வந்து சிவில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். அவங்க இது பெரிய வண்டி நீங்க மென்ஷன் பண்ணீங்களா 700+ சிவில் ஸ்கோர் இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சிபிலே இருக்காது, பேங்க் அக்கௌண்ட்ல மோஸ்ட்லி டிரான்சாக்ஷன் இருக்க மாட்டாங்க, ரொம்ப லோவா இருக்கும், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 6 அப்படிலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் பண்ணி கொடுப்பீங்களா? 600+ ஸ்கோர் மட்டும் இருந்தா போதும். இது நம்ம ஸ்டார்டிங்ல 1 ரூபி ஸ்கீம்ல மென்ஷன் பண்ணோமா, அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். 1 ரூபிக்கே பண்ணுவீங்க. பிளஸ் வந்து யாரோ ஃப்ரெஷர் இருக்காங்க, இனி வரைக்கும் ஏதோ டிரான்சாக்ஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுக்கிறாங்க, அது -1 ஸ்கோர் கேஸ், அவங்களுக்கு கூட பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுமே பண்ணி கொடுப்பாங்க. அதனால கிராமத்துல இருக்கவங்க மோஸ்ட்லி அப்பா அம்மா அவங்கலாம் இது வச்சிருக்க மாட்டாங்க. பிளஸ் இன்னொன்னு, இப்போ நிறைய ஷோரூம்ல போனீங்கன்னாக்கா சென்னை ப்ரூஃப் தான் இன்னா லோன் பண்ணலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க இங்க ஸ்டே பண்றாங்க, அவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ நீங்க 1 ரூபி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி சார். சிபில் ஸ்கோர் வந்து 700 மேல இருந்தா 9%ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. சில பேருக்கு சிபில் ஸ்கோர் கொஞ்சம் அடி வாங்கி அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மேலே ஏறும். ஆனா லோ டவுன் பேமெண்ட்ல 1 ரூபி ஸ்கீம்ல பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து அதான் 2020ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஷோரூம் வந்து 2016ல இருந்து இருக்கு. ஆனா இது 1 ரூபி வந்து 2020ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பைக் வச்சிருப்பாங்க, அந்த பைக் வந்து வேணாம் நம்ம போட்டு வேற பைக் வாங்கலான்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆஃபர் ஏதாவது இருக்காங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட இருக்கு. பிளஸ் அதுக்கு வந்து தனியா என்னன்னா 2000 ரூபீஸ் நான் மார்க்கெட் ரேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். வேற எங்கேயாவது கம்மியா வாங்குறப்ப ஷோரூம்லயே போய் இப்போ நான் ஹோண்டா வச்சிருக்கேன், ஷோரூம்ல கொடுக்குறேன்னா அவங்க என்ன பேசுறாங்களோ அதோட நீங்க 2000 எக்ஸ்ட்ராவா கொடுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ். இப்போ நான் சில ஷோரூம் போறேன்னு வச்சுக்கலாம், பெரிய பெரிய பைக்லாம் வாங்கும்போது நம்ம வெயிட்டிங் பீரியட் அதிகமா இருக்கும். RE இருக்கட்டும், KTM இருக்கட்டும், ஒரு 30 days கிட்ட வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு பைக் வாங்கும்போது எத்தனை நாள் வெயிட் பண்றாங்க சார்? வித் ரெஜிஸ்ட்ரேஷன் 3 days. 3 daysல முடிஞ்சிடும். 3 daysல வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வண்டி கொண்டு கொடுத்துருவேன். இது எப்படி தான் பாசிபிள்? இப்போ ஆக்சுவலாக ஷோரூம்லேயே இது பண்ண முடியாது, உங்களால் எப்படி பண்ண முடியுது சார்? அது வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனா நான் வந்து எல்லா ஷோரூம்லயும் அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். இப்போ அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு வந்து சீக்கிரமா கிடைச்சிரும் வண்டி. ஓகே. அதே மாதிரி உங்ககிட்ட வாங்குறதுக்கும் ஷோரூம்ல வாங்குறதுக்கும் எவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச் டிஃபரன்ஸ் இருக்கும்? பிரைஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் சார். ஒரு 3000ல இருந்து மினிமம் 3000 டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ். மக்களுக்கு சில பேருக்கு புரிதல் இருக்காது. இப்போ நம்ம குறிப்பிட்ட உதாரணத்துக்கு நான் ஒரு தாம்பரத்துல ஒரு ஷோரூம்ல பைக் வாங்குறேன்னா அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, அதே கடையில போய் கொடுத்தா சர்வீஸ் கொடுப்பாங்கன்றாங்க. நம்ம கடையில அந்த மாதிரிலாம் இருக்கா? எல்லா வண்டிக்கும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு சார். இது மட்டும் இல்ல, நீங்க வந்து இங்க வண்டி வாங்கினா இங்க மட்டும் சர்வீஸ் விடணும் இல்ல, நீங்க ஆல் ஓவர் இந்தியால எந்த கம்பெனியோட வண்டி வாங்குறீங்க அவங்க கம்பெனிக்கு இங்க ஃப்ரீயா சர்வீஸ் விடலாம் நீங்க. ஓகே. நான் நம்ம கடையில அதிகமா வண்டி போயிட்டு இருக்குன்னா எந்த வண்டி நான் போயிட்டு இருக்கு? ஸ்கூட்டர் செக்ஷன் நல்லா போகுது. ஸ்கூட்டர் செக்ஷன் ஜூபிட்டர், ஆக்டிவா, டியோ, என்டார். பைக்ல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் நல்லா போகுது, R15 V3S நல்லா போகுது. ஓகே. ராயல் என்ஃபீல்ட் சொன்னா இருக்கு, நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு இப்போ டைமிங், அது வெயிட்டிங் பீரியட் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு இன்ஷியல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்? 25,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350க்கு. ஓகே. வெயிட்டிங் பீரியட் நான் சொன்ன மாதிரி 3 daysல வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் கொடுத்துருவேன். இன்னும் வந்து ராயல் என்ஃபீல்ட்ல எல்லா பைக்குமே டிலே பண்றாங்க. இப்போ எல்லா பைக்கும் கொஞ்சம் வந்துடுது. ஆனா குறிப்பிட்ட கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் வீட்டு எடுக்க முடியுமா? எடுக்கலாம். பட் என்னன்னாக்கா சில கலர்ஸ் வந்து 30 to 60 days வெயிட்டிங் பீரியட் சொல்றாங்களா, அதுதான் 1 வீக்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். புரியுது. வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு ஒரு 70% நான் கம்மி பண்ணிடுவேன். ஓகே. நம்ம ஷாப்போட யூஎஸ்பி சொல்லுங்கண்ணா, யூனிக்கான இருக்கிற திங்ஸ்லாம் சொல்லுங்க சார். பேசிக்கா வந்து நம்ம கடையோட யூனிக் செல்லிங் பேராமீட்டரே பாத்தீங்கன்னாக்கா 1 ரூபி டவுன் பேமெண்ட். நான் ஸ்டார்டிங் பண்ணும்போது வெறும் 2 வண்டியில ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு கிட்ட 10 மாடல்னா 1 ரூபியில பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் இது வெயிட்டிங் பீரியட் இருக்கிற வண்டி பாத்தீங்களா, வெஸ்பா, அப்ரீலியா, KTM டியூக், ராயல் என்ஃபீல்ட், இதுல நான் வெயிட்டிங் பீரியட் வந்து கிட்ட 90% ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வெஸ்பா கூட பாத்தீங்கன்னா வெஸ்பா என் கடையில ரெடியா இருக்க வண்டி. நீ காலைல வந்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வண்டியை எடுத்து போயிடலாம். அப்ரீலியா கூட அப்படிதான். ராயல் என்ஃபீல்ட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 3 daysல கொடுத்துருவேன். KTM டியூக் கூட அதே மாதிரி 3 to 4 daysல கொடுத்துருவேன்.
சரி சில மாடல்ஸ் இருக்கும், அது வந்து இப்போதான் லான்ச் ஆயிருக்கு, இல்லை இது கலர்ஸ் வந்து பேசிக்காக ரொம்ப டிமாண்ட் இருக்கு, கம்பெனியில் 30 to 40 days சொன்னாங்க, நான் 7 daysல உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்காது. அதுக்காக உங்க மீடியா மூலியமா அது எல்லாருக்கும் தெரியணும்காக தான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணிருக்கேன் நான். அதே மாதிரி என் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பைக் தான் இருக்கும். இப்போ எனக்கு ஹோண்டானா ஹோண்டா ஷோரூம் போகணும், டிவிஎஸ்னா டிவிஎஸ் ஷோரூம் போகணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பைக்குமே இருக்கும்போது ஒரு பிளஸ் தான் இல்லையா? ஆமா சார், அது நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னாக்கா நான் வந்து டிவிஎஸ் இருக்கட்டும், ஹோண்டா இருக்கட்டும், யமா இருக்கட்டும், எல்லா வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து அந்த கஸ்டமரோட அவங்க என்ன வண்டி வாங்கணும்னு அவங்க வந்து வேணும்னா நான் டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணிடுவேன். அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணி ஆக்டிவா ஓட்டி ஜூபிட்டர் ஓட்டினா என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அது வந்து நீங்க கம்பெனி ஷோரூம் போனா டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா இங்க வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தா நீங்க டிஃபரன்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். பிளஸ் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்கா, நான் வந்து இங்க சேல்ஸ் ஓரியன்டா பண்றது இல்ல, நான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் என்ன இருக்கு கிளியரா சொல்லிடுவேன். நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க டிசைட் யமா ஷோரூம் போனீங்கன்னா அவங்க வந்து பசினோ பத்தி ஏசெடார் பத்தி தான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நீங்க ஜூபிட்டர் பத்தி கேட்டீங்க, ஜூபிட்டர் பத்தி என்னவும் தெரியாது. நான் வந்து இங்க 10 years பண்ணிட்டு இருக்கேன், எல்லா டிஃபரன்ஸ் கொஞ்சம் கிளியரா தெரியும். உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. ஒரு டெலிவரி பைக்னா என்ன பைக் எடுத்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி சில பிளேயர் வந்து மைலேஜ் கேட்பாங்க, ஸ்பேஸ் கேட்பாங்க, அது ஏத்த மாதிரி என்ன வண்டி போவோம். இல்ல எனக்கு மைலேஜ் வேணாம், கொஞ்சம் லுக்கா வேணும், பெர்ஃபார்மன்ஸ் வேணும், அது ஏத்த மாதிரி வண்டி காமிப்போம். அது ஏத்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எல்லா மாடல் இங்க இருக்கிற யூடியூப்லாம் போட்டு குழப்பி தேவை, உங்ககிட்ட வந்தாலே போதும், நீங்க எல்லாமே சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றது என் திறமை. அதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன வண்டி சூஸ் பண்றாங்க அது அவங்களுக்கு சாய்ஸ். ஷாப்ல போய் ஒரு ஷோரூம்ல போய் வாங்குறேன்னா எனக்கு வந்து நல்லா தெரியும், பழக்கப்பட்ட இடம் அங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். நாலு பேர் அதை பிரச்சனை கூட நான் அவங்ககிட்ட போய் கேட்க முடியும், ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்மாலா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் ட்ராக்ஸ்? சார் நான் வந்து இது 10 years இதே இடத்துல இதே ஷோரூம்லேருந்து நான் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் 6000 வெஹிக்கல் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இல்லை மக்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும், எல்லாம் வேணாம் நம்ம ஷோரூமே போயிடலாம் அப்படின்றாங்க. அது பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சார் அவங்க வந்து உள்ளே வந்து ஆஃபர்ஸ் சொல்லி நான் பேசி அவங்களுக்கு வந்து என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, என்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க இங்கே வாங்குறாங்க. டிஃப்ரென்ஸ் அதுதான் சார். ஷோரூமில் போனால் இன்னைக்கு எந்த ஆள் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு அந்த ஆள் இருக்க மாட்டாரு. ஆனால் இங்கே நானும் என் தம்பி 2 பேர் எப்போவுமே இருப்போம். நீங்க இதே முகத்தை நாளைக்கு கூட வந்து பார்க்கலாம், 1 மாசம் கழிச்சு கூட பார்க்கலாம். நீங்க இப்போ இங்க இருந்து வேற ஏதாவது நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்கா இல்லை இதுதானா? இல்ல சார், ஆல் ஓவர் சென்னையில ஒரே பிரான்ச் தான். ஆனா நீங்க வந்து வண்டி புக் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு நாங்க ஹோம் டெலிவரி நான் அரேஞ்ச் பண்ணுவோம். நீங்க வண்டிக்காக இங்க வர தேவையில்லை. ஓகேண்ணா, இப்போ நம்ம பைக் வாங்குறப்ப இந்த மாதிரி டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்ட்லாம் வாங்குறோம், அதெல்லாம் வந்து பெட்ரோல் பைக்ன்றதுனால நீங்க வந்து டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ நான் ஏத்துற அந்த மாதிரி இவி பைக் வாங்குறேன்னா அதுக்கு நீங்க என்ன ஃபில் பண்ணி கொடுப்பீங்க? சார் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் மீடியாலேருந்து யாரோ வீடியோ பார்த்துட்டு ரிஃப்ளெக்ட் மீடியா மென்ஷன் பண்ணி யாரோ வந்தாங்கனாக்கா எல்லா வண்டிக்கும் நான் 5 கிராம் சில்வர் காயின் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்டியாக கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. ஓகே, நம்ம ஷாப் கரெக்டாக எங்கண்ணா இருக்கு? இது லொகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆதம்பாக்கம் லொகேட் ஆயிருக்கு. கிண்டி, ஆலந்தூர், வெள்ளச்சேரியோட சென்டர்ல இருக்கு. ஓகே. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, செயின்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ இருக்கு, என்ஜிஓ காலனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி ஈஸிலி அக்சசிபிள். நீங்க எந்த ஸ்டேஷன் இல்ல பஸ் ஸ்டாப் வந்து கால் பண்ணீங்கன்னாக்கா நாங்க பிக்கப் பண்றதுக்கு அங்கேயே பிக்கப் பண்ணிப்போம். சூப்பர்ண்ணா. ஓகே கைஸ், நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா என்னோட கேமராமேன் கூட வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஒரு பைக் வாங்கியிருந்தாரு, அவங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருந்தாரு. அவரே ஃபீல் பண்ணியிருந்தாரு, ஆக்சுவலா அச்சோ நம்ம பார்த்துருந்தா கண்டிப்பா இங்கேயே வாங்கிருக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி ஸ்கூட்டி வாங்கணும் இல்லாட்டி பைக் வாங்கணும்னா இது வந்து பெஸ்ட் பிளேஸ் நான் சஜஷன் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சென்னையில் இருப்போம், ஆனால் வந்து ஐடி ப்ரூஃப் எல்லாமே நம்ம நாமக்கல், சேலம் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இங்கே தான் வாழ்வோம், பட் ஆனால் ஐடி ப்ரூஃப் வாங்க இருக்கும். நிறைய பேருக்கு இஎம்ஐலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் எங்கே உங்களோட ஐடி ப்ரூஃப் எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதம்பாக்கம் இருக்குல்ல, இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே சார், நம்ம ஷாப் பற்றி நிறையா சொன்னீங்க, பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் வந்ததே அதே சூப்பர்.